வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா, விராலி அப்படி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை தான் பார்த்துட்ருக்கீங்க. சாதாரணமாக எல்லாம் சொல்கிறதானேன்ட்டு சேனலை மாற்றிட வேண்டாம். இது விராலி மூலிகை அப்படின்றத விடுத்து குரு மூலிகை அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் உண்டுங்க. அதான் மருந்துகளுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. அது மட்டும் அல்லாத சித்தர்கள் ரசவாதத்திற்கு பயன்படுத்திய ஒரே மூலிகை இதுதான். இதோட மருத்துவ குணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ரசவாதம் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். சித்தர்கள் அந்த காலத்தில் ரசவாதம் அப்படின்ற ஒரு முறையை கையாண்டு ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமாக மாற்றுவாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரும்பை தங்கமாகவோ வெள்ளியாகவோ இல்லை காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி பல முறைகளில் அந்த உலோகத்தை இன்னொரு உலோகமாக மாற்றக்கூடிய திறன் இந்த மூலிகைக்கு உண்டு. இந்த மூலிகையை பயன்படுத்தி தான் அந்த காலத்தில் சித்தர்கள் அந்த மாந்திரீக வழிப்படி அதை பயன்படுத்தி மாற்றி வந்தாங்க. அதுக்கு பேர் தான் ரசவாதம்னு சொல்லக்கூடியது. இன்னும் அது ரசவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உலோகத்திலே எல்லாமே திடப்பொருளில் தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரே ஒரு உலோகம் மட்டும் திரவ நிலையில் இருக்கும். அது மட்டும்தாங்க பாதரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசம். இது இங்கிலீஷில் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாதரசம் இயற்கையாகவே திரவ நிலையில் இருக்கும். ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கும். இது ஒரு உலோகம். இந்த உலோகத்தை திடப்பொருளாக்குறவனே சித்தன் அப்படின்றது ஒரு முறை. அது அவ்வளோ கடினங்க, யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. அதுக்கு பேர் அந்த ரசவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாதரசத்தை திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகத்தை திடப்பொருளாக மாற்றக்கூடிய திறன் இந்த ரசத்துக்கு உண்டு. நிறைய பேர் உலோகத்தை திடப்பொருளாக இருக்கிற உலோகத்தை ரசமாக்குவாங்க. அதான் லிக்விடாக உருக்குவாங்க. அதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் திரவ நிலையில் இருக்கிற ஒரு உலோகத்தை திடப்பொருளாக மாற்றந்தான் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுக்கு பேர் தான் ரசவாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது சித்தர்கள் பின்பற்றிய முறையை கையாண்டு நிறைய பேர் அதை பின்பற்றுறாங்க. அதை அடுத்து இப்போது சித்தர்கள் அகத்திய பெருமான் இதை வச்சு தங்கம் செஞ்சாராம். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அகத்திய பெருமான் இந்த மூலிகை பயன்படுத்தி இரும்பை தங்கமாக்கினார் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு உண்மை. அதற்கு பேரும் ரசவாதம் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சாறை எடுத்து சில உபசரணை பண்ணி இரும்பு மேலே தெளிக்கும்போது அது தங்கமாக இருந்தாவும் அதை ஒரு மரம் ஏறி மரத்தின் மேலிருந்து அதை பார்த்து விட்டு தனது வீட்டிற்கு சென்று அந்த மனைவியை கூட்டு வீட்டில் இருக்கிற இரும்பை ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை தங்கம் செய்து அந்த சாறை விடுத்து அதை அவர் தங்கமாக்கியதும் அதை கண்ட அகத்திய பெருமான் இதுக்கு மேலே எல்லோரும் அதாவது நல்லவர் கெட்டவர் அனைத்து பேரும் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு இந்த மூலிகைக்கு சாரே வரக்கூடாதுன்னு சாபத்தை விடுத்ததாகவும் வரலாறு இருக்குது, ஏடுகளில் கூறப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ கூட இந்த மூலிகை பார்த்திங்கன்னா கையில் தொட்டிங்கன்னா இந்த இலைகள்லாம் பேப்பர் போன்று தான் காணப்படும். இலையாகட்டும் அதோட பூக்களாகட்டும் எல்லாமே ஒரு பேப்பரை தொடுற மாதிரி தான் இருக்கும். சாதாரணமாக நீங்கள் பச்சை இலையை அப்படி உழுக்குனாலுமே கீழே கொட்டிக்கும். அந்த மாதிரி ரோஜா மலர் இதழ் கொட்டுற மாதிரி கொட்டிடும் ஒரு அதிகமாக உழுக்குனிங்கன்னா. அந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரியே இருக்கும். அதில் சாறு நீங்கள் தொடும்போதே அதில் சாறு எடுக்க முடியுன்றது நீங்களே சொல்கிறீங்க, அதில் சாரே இல்லை, பேப்பர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதேமாதிரி அது பூக்களும் ஒரு பேப்பர் பூவை தொட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாபத்தை கொண்ட மூலிகை தான் இந்த விராலி மூலிகை. இதை சாறு எடுக்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது. அதுதான் சூட்சமம். அதான் குருச்சுண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய துருசை சுண்ணமாக்கணும். அதாவது துருசு அப்படின்னா தமிழில் மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது கொஞ்சம் நச்சுத்தன்மை விஷத்தன்மை கொண்டது. இதை எடுத்து குருச்சுண்ணம் செய்து அந்த குருச்சுண்ணத்தை இதனுடன் கலந்து காய்ச்சும்போது இதிலிருந்து சாறு பிரிந்து வரும். இது சித்த சூட்சமங்க. இந்த சாறை கொண்டு இரும்பு தங்கமாக்கலாமான்னு கேட்டால் அது முடியாது. அதெல்லாம் சித்தர்கள் அப்போவே சாபக்கேடு விடுத்துட்டாங்க. இதை கொண்டு ரசத்தை அந்த திடப்பொருளாக்குறோம் பார்த்திங்களா, அதை மணி செய்வாங்க. அந்த மணி செய்து தெய்வீக ரசமணி, தம்பனமணி, அந்த மாதிரி பல மணி ஆயிரக்கணக்கான மணிகள் இருக்குது. ராஜவசிய மணி அப்படின்ட்டு பல விதமான மணிகள் அதில் தயார் பண்ணுறோம். அது நாங்களே அதை கூட தயார் பண்ணுறோம். அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்ப்பீங்க. அந்த மாதிரி மணி அதை பல முறையில் அந்த ரசத்தை கட்டுவாங்க. ஆனால்
அதை இந்த விராலி மூலிகையை வைத்து அந்த மணியை கட்டும்போது அது உலகத்திலே ஃபஸ்ட்டு மணி, அதாவது ஃபஸ்ட்டு தலை சிறந்த மணி அப்படின்னே சொல்லப்படும். அதுதான் மிகப்பெரிய உண்மை. அப்படி இதில் சாறு எடுத்து இந்த சாத்தை வைத்து அந்த மணியை கட்டும்போது அந்த மணி மிக சிறப்பாகவும் எந்த விதமான அதில் அதாவது தீங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த தோஷத்தோடு அந்த மணியை அணியும் போது அவனுக்கு தீங்கு விளைவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எந்த விதமான தீங்கும் தோஷமும் அழுக்கும் இல்லாத ஒரு சுத்தமான மணி நமக்கு கிடைக்கும். அதை போட்டு கழுத்தில் அணிந்து கொண்டால் அது பல தெய்வ சக்திகளையும் எதற்காக நீ வாங்கினியோ அதுக்குண்டான மூலிகை இல்லை சாரணைன்னு சொல்லுவாங்க, அதாவது புடம் போடுதல், அது சாரணைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகை சாரணையை அதில் ஏற்றும்போது புடம் முறையில் அது ஏற்றும்போது அந்த சாரணையை அது வாங்கி கொள்ளும். அதன் பிரகாரம் அதுக்கு தகுந்த மந்திர உரு போட்டு அதுக்கு 1,00,000 உரு அப்படின்றது அந்த உரு போட்டு அதுக்கு உயிர்ப்பித்து அந்த மணியை ஒருத்தர் அணிந்து கொண்டால் அவர் எதற்காக இப்போ ஒரு உதாரணத்துக்கு தெய்வீக ரசமணின்றது பொதுவானது. இது இல்லாத பல மணி இருக்குது. ராஜவசிய மணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராஜவசிய மணி அணிந்து கொண்டால் அவர் ராஜா உயரத்துக்கு வளர்ந்தே தீர்வார் அப்படின்றது ஒரு தெய்வீக வாக்கு, சித்தர்கள் வாக்கு. அதன்படி அந்த முறைக்கு, அந்த ரசவாத முறைக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை தான் இந்த விராலி மூலிகை. அவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த மூலிகை எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மலைகள் அதாவது குன்றுகள் இருக்கும் இடத்தில் மட்டும்தான் இது வளரும். அப்படி இல்லைன்னா செம்மண் பகுதியில் காணப்படும். அது எங்காவது தான் காணப்படும், எல்லா இடத்துலையும் இருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பெரிய மகத்துவம் கொண்ட இந்த மூலிகையை நாம் மருந்தாக அதை செய்து அதை மேல் பூசி மருந்தாகவோ அல்லது உள்ளுக்கு சாப்பிடும் மருந்தாகவோ நம்ம பயன்படுத்தும் போது அது 100% மகா வீரியம் கொண்டதாக அமையப்பெறும். ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்துவது எளிதான, நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்ற மருத்துவ முறைகளை மட்டும் சிலதை குறிப்பிடுறேன். அதாவது கை மருத்துவம் அப்படின்னு சொல்கிற முறை அப்படின்னு கூப்பிட்றேன். இதுக்கு பேர் வஜ்ரதேகத்தை உருவாக்கும் மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை முறையாக உட்கொண்டால் வஜ்ரதேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதானாலும் கட்டு உடையாத உடம்பை உருவாக்கக்கூடிய திறன், காயகல்பம் அப்படின்னே சொல்லலாம், அந்த மாதிரியான உடலை வலுவாக்கும் திறன் இந்த மூலிகைக்கு உண்டுங்க. இது ஆல்ரெடி நாங்கள் தாது புஷ்டி லேகியம், இந்த மாதிரி பல ஆண்மை குறைவு லேகியம், சத்து லேகியம், இந்த மாதிரி பல லேகியத்தில் இந்த மூலிகையும் ஒரு பங்கு பெறுது. இந்த மூலிகையை சேர்த்து தான் அந்த லேகியத்தெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அந்த வீடியோவும் வர நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஓகே, இப்போது அந்த மாதிரி உட்கொள்கிற முறை நீங்கள் மருத்துவர் அணுகி தான் உட்கொள்ள முடியும். சிலவற்றை கை மருத்துவமாக சிலதை பயன்படுத்துறதை மட்டும் இப்போ நான் குறிப்பிடுறேன். இது மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, உடம்பு வலி, சோர்வாக பொதுவாகவே உடம்பு வலி இருக்கும். அந்த மாதிரி வலிகளுக்கு தைலம் செய்து வைத்துக்கொண்டு பூசி வரலாம். கொஞ்சம் சூடு பண்ணி பூசிக்கலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இலையை கொண்டு சுத்தமான நெல்லெண்ணெய்லையும் செய்யலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் அப்படின்னு செய்யலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கும். இதில் கொஞ்சம் மாறுபடும். எந்தெந்த இடத்துக்கு செய்கிறீங்கன்றத ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூட நாங்கள் சொல்கிறோம். பொதுவாக ஜென்ரலாக செய்யணுன்னா நல்லெண்ணெயில் செஞ்சிங்க. நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதில் இந்த இலையை போடும்போது நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்த பிறகு அதை அப்படியே இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஆறி அந்த சாரம் பூரா அந்த எண்ணெயில் ஊறிடும். அது ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவு இலை போட்டுக்கலாம். அந்த மாதிரி இலைகளை பறித்துட்டு போட்டு செய்யணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செய்து அதை இறக்கி வச்சு ஆற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மூட்டு வலிகளில் நல்லா தழும்ப தடவிட்டு நைட்டில் படுத்துக்கணும். இந்த மாதிரி இதை பயன்படுத்தி வரும்போது அந்த மூட்டு வலி நாளடைவில் குறைந்து, வீக்கம் குறைந்து, அந்த மூட்டு வலியிலே வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கம் குறைந்துடும். அது நாளடைவில் மூட்டு வலியே இல்லை, காணாமல் போய்விடும். அதேமாதிரி பாத வலி, அதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த தேக வலி இருக்குது பார்த்தீங்களா, தேகத்தில் அதாவது சாதாரணமாக உடம்பு வலி அப்படின்னு சொல்லுவாங்க, முதுகில் வலிக்கும், அந்த மாதிரி வலிக்கு தேங்காய் எண்ணெய், அப்படியே அதே முறை தான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்தி வரலாம். பேக் பெயின் உள்ளவங்க அந்த பேக் பெயின் சொல்லக்கூடிய உட்கார முடியாது, இடுப்பு வலிக்கும், அதுக்கும் அந்த நல்லெண்ணெயை பயன்படுத்திக்கலாம். மீதி சாதாரணமாக கை கால் வலி, மூட்டு வலி அல்லாது சாதாரணமாக கை கால் வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுக்கிட்டு அதை டெய்லி கொஞ்சம் ஒரு 2 செகண்டு அந்த அனலில் வச்சு யூஸ் பண்ணணும். வேறு ஒன்றும் கிடையாது. அந்த அனலில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது நாளடைவில்
அன்னன்னைக்கு தேவையானதை எடுத்து, அதாவது இன்றைக்கி நைட்டு நீங்கள் இது பண்ணும்போது ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை எவ்வளோ தைலம் தேவையோ அதை அதில் ஊற்றி அதை கொஞ்சம் சூடு காட்டி சும்மா கதகதப்பாக அதை அப்படி தடவிட்டு வரும்போது நாளடைவில் அந்த மூட்டு வலி, பேக் பெயின் அந்த மாதிரி வலிகள் குறையும். இந்த உடல் வலிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சும்மா ஒரு 2 3 நாள் அப்படி அதில் ஒரு வாரத்தில் அதெல்லாம் கிளியர் ஆகி உடல் ஆரோக்கியம் புத்துணர்வு பெறும். காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சிக்கலாம். அடுத்து இந்த இலையை கொண்டு வந்து கட்டி, அறாத கட்டி, சிலது கட்டி வந்து பழுக்கவே மாட்டுது, ரொம்ப ஒரு மாதமாக இருக்குது, 2 மாதமாக இருக்குது, இது பழுக்கவே மாட்டுது, உடையவும் மாட்டுது அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்டி மேலே இதை பத்து போடணும். தண்ணீர் விட்டு அரைச்சி பத்தாக போட்டிங்கன்னா அது ஒரு 2 நாளில் அது வந்து பழுத்து உடஞ்சி எல்லாமே வெளியேறி கசடுகள் வெளியேறும். இந்த மாதிரி பல மருத்துவ முறைகள் இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதில் குறிப்பாக மருத்துவர்கள் பயன்படுத்தி மருந்தை தயாரித்து கொடுப்பதில் மிகவும் சிறந்தது. ஏனென்று கேட்டிங்கன்னா, மருத்துவர்கள் பயன்படுத்தும் முறை வந்து வேறு விதத்துக்கு வேறு நோய்க்கு கண்டறிந்து அதை எப்படி சுண்ணம் செய்யணுமா, அதை வந்து லேகியத்தில் சேர்க்கணுமா, பொடி செய்து கொடுக்கணுமா, லேகியமாக செய்கிறது, அதை தனியாக செய்கிறதில்ல, துணை மருந்தாக இதை சேர்ப்பாங்க. இப்போ நாங்கள் கூட தாது புஷ்டி லேகியம்னு சொல்லிட்டு ஆண்மை குறைவுக்கு லேகியம் தரோம். அதில் இந்த மூலிகை முன்னாடி சொன்ன மாதிரி சேர்க்கப்பட்டு தான் வருது. அப்படி இருக்கக்கூடிய முன்னாடி சொன்ன மாதிரி இது வஜ்ர தேகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீர்நிலைப்படுத்தும், ஆண்மையை விருத்திப்படுத்தும். அது மட்டும் இல்லாத இதோட இலை, இந்த ஒரு பட்டை, இதோட வேர்கள் எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. இருந்தாலும் கைமுறை மருத்துவன்றது நீங்கள் தவறாக எதாவது பயன்படுத்தினீங்கன்னா பின்விளைவுகள் நிறையா ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி சில வெளிப்பூசி மருந்துகளாக ஒரு தைலமாக தான் முன்னாடி சொன்ன மாதிரி மூட்டு வலி, இந்த மாதிரி பாத வலி, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நோய்களுக்கு கட்டிகளுக்கு இந்த மாதிரி வெளிப்பூசி மருந்தாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உள்ளுக்கு சாப்பிடும் முறையை மருத்துவர்களை அணுகி மட்டுமே உட்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.